வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலேருந்து அதிரடி அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சடனாக வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும். இதோடைய வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் மிக சிறப்பாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. டிலே பண்ணாதீங்க. நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குண்டான வாய்ப்பை நீங்கள் வந்து தவற விடுற மாரி. அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கோங்க. எல்லா விதமான டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி, சென்னை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாரி நான் இதுக்கு ஒன்று அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதோட அப்ளை பண்ணுற லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 28 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். அதாவது 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. சம்பள விவரம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஏகப்பட்ட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் உங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்காணலில் எந்தெந்த வேலைவாய்ப்புலாம் நேர்காணல் மூலியமாக எடுக்கிறாங்களோ அந்தந்த வேலைவாய்ப்புலாம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த வேலைவாய்ப்பும் ஒன்று. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC ST முன்னாள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. SC ST முன்னாள் விண்ணப்பதாரர்கள் ஆல்ரெடி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்து ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீஸ் இல்லை. அதே SC STக்கு ஃபீஸ் இல்லை. அதே மற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 354 ரூபா ப்ளஸ் GST வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% GST வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு. 20/9/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/10/2024 நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன கேபியில் அப்லோட் பண்ணோம், பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணோமா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதோட பிடிஎஃப்பும் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைனுக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான போர்ட்டலு, இந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் என்ன ஏது பண்ண செலுத்துறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முன் பதிவு செய்த கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2024 ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 24 4ஆம் மாதம் ஒரு அப்டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் 20/2023 11ஆம் மாதம்லாம் எடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்க. உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் லிங்க் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் யாராச்சும் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.